ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய சில கசப்பான உண்மைகள் பத்தி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது எல்லாமே எல்லாரோட வாழ்க்கையிலும் கண்டிப்பா நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இருக்காது. சில பேரோட வாழ்க்கையில நடக்கும். இது வாழ்க்கையில யதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை சில பேர் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. ஆமா, என்னோட அனுபவத்திலயும் இது நடந்திருக்கு, இப்படியும் நடந்துட்டு தான் இருக்கா, நான் எனக்கு மட்டும் தான் நடக்குதுன்னு நினைச்சு இத்தனை நாளா வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஓகே, அதை விட்டு நான் கடந்து போறதுக்கு இந்த ஒரு வீடியோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. இன்னும் சில பேர் என் லைஃப்ல எல்லாம் இந்த மாதிரி நடந்ததே இல்லைங்க, பட் இப்படி எல்லாம் கூட வாழ்க்கையில நடக்குதா, சரி இதை நான் இன்னைக்கு ஒரு விஷயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சுத்தி இருக்கவங்களுக்கோ எனக்கோ எப்பவாவது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது அதுல இருந்து நான் ஈஸியா வெளியில வர்றதுக்கு எனக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. சில பேருக்கு இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, இந்த மாதிரி எல்லாம் கூட நடக்குது அப்படின்றத நீங்க சொல்றீங்க, இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி கூட நினைப்பீங்க. சோ அப்படி இருக்கவங்களுக்கு சொல்றேன், இது யதார்த்தமான உண்மைகள், வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கக்கூடியது. சில பேருக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமா இருந்தாலும் இதுதான் உண்மை. அவ்வளவுதான். இந்த ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு அப்படியே இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் ஷேர் பண்ண மறந்துட்டேன். நம்மளோட குக்கிங் சேனல் பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல்ல என்னோட டெய்லி vlogs இனிமேல் ரெகுலரா வரும். ஆல்ரெடி 3 vlogs ஷேர் பண்ணிட்டேன். நம்மளோட இந்த மீ அண்ட் மை லைஃப் சேனல்ல நிறைய டெய்லி vlogs உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல கிளீனிங் டிப்ஸ், ஆர்கனைசேஷன், மோட்டிவேஷனல் டிப்ஸ், ஸ்கின் கேர், ஹேர் கேர், இந்த மாதிரி நிறைய டிப்ஸோட என்னோட டெய்லி vlogs ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அது இப்போ கொஞ்ச நாளா இந்த சேனல்ல ஷேர் பண்றது இல்ல. சோ அது அப்படியே குக்கிங் சேனல்ல இப்போ ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ அந்த வீடியோ எல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இது வரைக்கும் அந்த மாதிரி vlogs நம்ம சேனல்ல பார்க்காம இருக்கீங்க, அதுல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருந்தாலும் சரி, கண்டிப்பா நம்மளோட குக்கிங் சேனலை விசிட் பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கும் உங்களோட லைஃபுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், ஷேர் பண்ணவும் போறேன். அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், பின்ட் கமெண்ட் லிங்க் கொடுத்திருக்கேன், மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இல்ல பார்த்து முடிக்கும் போது அதுல கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழ இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் கசப்பான உண்மை, இது நான் பெரியவங்களுக்காக சொல்றேன், இதை அட்வைஸா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ், ஒரு சின்ன டிப்ஸா எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேரோட லைஃப்ல நடக்குது. உங்களோட பசங்க பெருசா வளர்ந்து மேரேஜ் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமாவோ இல்ல அவங்க பசங்க பிறந்து வளர ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லயோ நீங்க உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ அந்த குழந்தைங்க முன்னாடி கோவமா பேசுறது, இல்ல உங்க பையனையோ பொண்ணையோ அந்த சின்ன குழந்தைங்க முன்னாடி ட்ரீட் பண்றது, இல்ல குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த எப்பவுமே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க அப்படி பண்ணும் பொழுது அந்த குழந்தைங்க அதை பார்த்து வளருவாங்க. அப்போ அவங்க பேரண்ட்ஸை பத்தின அவங்களோட ஒப்பீனியன் வேற மாதிரி ஆகும். அவங்க அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவங்கள சில நேரம் ரெஸ்பெக்ட் பண்ணாம நடந்துக்குவாங்க. அதனாலேயே உங்களோட பசங்களுக்கு நிறைய நேரங்கள்ல உங்க மேல கோவம் வரும். ஏன்னா நம்மளோட அப்பா அம்மா அந்த குழந்தைங்க முன்னாடி நம்மள இப்படி பேசுறதுனால தானே குழந்தைங்க நம்ம கிட்ட இப்படி நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் உங்ககிட்ட அவங்க ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்பவுமே உங்களோட வளர்ந்த குழந்தைங்களுக்கு தனியா உட்கார வச்சு எந்த விஷயத்தினாலும் சொல்லுங்க. தனியா அவங்களோட குறைகளை சுட்டி காமிச்சு அதை சரி பண்ணிக்க சொல்லுங்க. தனியா அவங்கள கண்டிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த விஷயத்த தனியாவே பண்ணுங்க. அதுதான் ஒரு ஹெல்தியான லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ரெண்டாவது கசப்பான உண்மை ரிலேட்டிவ்ஸ் பத்தினது. ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னாலே நிறைய பேருக்கு எனக்கு ரொம்ப சூப்பரான ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்கும் இருக்கும். எனக்கும் தான் இருக்காங்களே, இப்படி எல்லாம் நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை, இப்படியும் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னு புலம்புறவங்களும் உண்டு. அந்த மாதிரி நல்லது நினைக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கும் உதவுறதுக்கும் உள்ள உறவுகளும் உண்டு. ஒருத்தர் வளர்ந்தாலே அவங்கள கீழே எப்படி தள்ளி விடலாம், அவங்களை எப்படி கால வாரலாம், அவங்களை எப்படி கஷ்டமான வார்த்தைகள் சொல்லி ஹர்ட் பண்ணலாம், நம்மளோட நடவடிக்கைகள் மூலமா அவங்களை எப்படி வருத்தப்பட வைக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகளும் இருக்காங்க. அவங்களையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மூணாவது கசப்பான உண்மை, நம்மளை பத்தி யோசிக்காம இருக்குது எல்லாத்தையும் ஒருத்தருக்கு உதவியா கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இல்லாதப்ப யாரும் பெருசா உதவிக்கு நிக்க மாட்டாங்க. அதை கண்டிப்பா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நான் சொல்லும் போது கஷ்டமா இருந்தாலும் நிறைய பேரோட வாழ்க்கையில இது அனுபவப்பட்டிருப்பீங்க. அனுபவிக்கலன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட ஒரு 10 ரூபாய் இருக்கு அப்படின்னா நம்மளால முடிஞ்ச ஒரு பைசாவை எடுத்து ஒருத்தருக்கு உதவியா கொடுக்கலாம்.
பட் அந்த 10 ரூபாயும் காலி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது நமக்கு கேள்விக்குறியா இருக்கும். அப்படி நம்ம கையில இல்லாதப்ப யாரும் நம்மளுக்கு அந்த மாதிரி வந்து கொடுக்க மாட்டாங்க. உதவி செய்யறது நல்ல ஒரு குணமா இருந்தாலும் தனக்கும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு உதவி செய்யுங்க. தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் அப்படின்றத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு நல்லது. அதுவும் இந்த கால வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. 4வது கசப்பான உண்மை, நீங்க வளர வளர நீங்க இப்போ இருக்க லெவல்ல இருந்து நீங்க க்ரோ ஆயிட்டே போறீங்க அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேர் உங்களை விட்டு விலகி போயிருவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். இதை எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வளர வளர நம்மளை சுத்தி இருக்க சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை விட வளர்ந்துட்டாங்க, நம்ம கிட்ட வந்து முன்னாடி மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு தெரியல அப்படின்னு அவங்களா ஒரு அசியூம் பண்ணிக்கிட்டு நம்மளை விட்டு கொஞ்சம் விலகிடுவாங்க. சில பேர் வந்து நம்ம மேல கொஞ்சம் பொறாம வரும், நம்ம கூட தானே இருந்தாங்க, இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்மளை விட்டு விலகிக்குவாங்க. சில பேருக்கு வந்து நம்ம நார்மலா இருந்தப்போ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள், நம்ம பேசுற விஷயங்கள்லாம் ரொம்ப நார்மலா இருந்திருக்கும். அதை வந்து அவங்களும் ஜாலியா கேட்டு சிரிச்சிருப்பாங்க. பட் அதுவே வந்து நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதே வார்த்தைகள் சொல்லும் போது சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க அதனால நம்மள வந்து இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு உங்களை விட்டு விலகி போகவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம வளர வளர நம்மளை விட்டு சில ஃப்ரெண்ட்ஸ் விலகி போறாங்க அப்படின்னா நிறைய நேரங்கள்ல அதை சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அது சரியா வராது அப்படின்னா ஓகே, லெட் இட் பி, இப்படியே இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருங்க. உங்களை தேடி வரணும்னு நினைக்கும் போது வருவாங்க. அது உங்களுக்கு ஓகேவா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்ல விலகி நிக்கணும்னா விலகி நின்னுக்கோங்க. அது உங்களோட விருப்பம் தான். பட் இப்படியும் நடக்கும், அதுக்கு உங்களை நீங்க ப்ரிப்பேர்டா வச்சுக்கோங்க அப்படின்றதுதான் இந்த ஒரு பாயிண்ட். 5வது கசப்பான உண்மை, இதை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்மள நிறைய பேர் வந்து நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம், நம்ம பார்த்திருப்போம். ஒருத்தர் குணத்துக்காக, ஒருத்தர் வந்து நல்ல மனிதர் அப்படின்றதுக்காக மரியாதை கொடுக்கறத விட அவர்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு பிஹேவியர் வந்து நான் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். பட் வந்து அது நல்ல விஷயமே கிடையாது. ஒரு மனுஷன் வந்து நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க ஒரு மனிதனா எப்படி இருக்காங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் மரியாதை கொடுக்கணுமே தவிர பணத்தை வச்சு நீங்க அவங்களை எப்படி நல்லவங்க கெட்டவங்க டிசைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னு தெரியல. பட் இதுவும் நடக்குது. ஒரு மனிதரை அவங்கள கெட்டவங்களாவே இருந்தாலும் சரி, அவங்க வந்து குணம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்றதெல்லாம் தாண்டி பணம் வச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுக்குறவங்க நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. இப்படியும் மனிதர்கள் இருக்காங்க. நீங்க ஒருவேளை ரொம்ப நல்ல குணமா இருந்து உங்களை இந்த மாதிரி யாராவது பணம் உங்ககிட்ட இல்ல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ரெஸ்பெக்ட் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா தட்டி விட்டுட்டு போயிருங்க. அதெல்லாம் அந்த மாதிரியான ஆட்கள் நம்ம லைஃப்க்கு தேவையும் இல்லை. அவங்கனால நம்ம வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களும் நம்மளோட குணத்துக்காக மட்டுமே நடக்கும். பட் அப்படியும் மனிதர்கள் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறது வாழ்க்கைக்கு நல்லது. 6வது கசப்பான உண்மை, நீங்க யார ரொம்ப ரொம்ப விரும்புறீங்களோ அவங்க நிறைய நேரத்துல உங்களை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறவங்களா இருப்பாங்க. அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேரோட வாழ்க்கையில இது நடந்திருக்கும். நம்ம ஒருத்தர் மேல ரொம்ப அன்பு வச்சிருப்போம், அவங்க மேல அவ்வளோ பிரியமா இருப்போம். அவங்க சில நேரங்கள்ல ஏதாவது நமக்கு பிடிக்காத விஷயம் பண்ணா கூட அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்க சரியாயிடுவாங்க அப்படின்னு நினைச்சு நிறைய விதத்துல அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம், அவங்க மேல ரொம்ப ரொம்ப அன்பை வந்து கொடுப்போம். பட் அவங்க தான் நிறைய நேரங்கள்ல நம்மள ஹர்ட் பண்றவங்களாவே இருப்பாங்க, நம்மள நிறைய விதத்துல கஷ்டப்படுத்துறவங்களாவும் இருப்பாங்க. சோ இப்படியும் வாழ்க்கையில நடந்ததுன்னா அதுக்கு நம்மள எப்படி ப்ரிப்பேர்டா வச்சுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கும். 7வது கசப்பான உண்மை, இது நிறைய பேரோட வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நானே நிறைய நேரங்களில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்தோம் அப்படின்னா நிறைய நேரத்துல நம்ம கெட்ட பேர் வாங்குற மாதிரி தான் இருப்போம். மனசுல எது படிச்சுனாலும் அதை அப்படியே மறைக்காம ஒழிக்காம டப்புன்னு வெளியில பேசிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு கண்டிப்பா நம்மளை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுவாங்க, விலகி இருந்துக்குவாங்க. எதுக்குப்பா எதையாவது ஒண்ணு பேசிடுவாங்க டக்குன்னு மனசுல பட்டதை, அது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளியும் இருந்துப்பாங்க அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக உங்களோட அந்த கேரக்டரை வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடாதீங்க. உங்க மனசுல பட்டதை சொல்லுங்க, பட் கொஞ்சம் ஹர்ட் பண்ணாத மாதிரி சொல்லுங்க. 8வது கசப்பான உண்மை,
நம்மளோட வெற்றியை நம்மளை சுத்தி இருக்க எல்லாருமே சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நிறைய பேரு அதை வந்து விரும்பாதவங்களும் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் எட்டா கனியா இருக்கும். அதாவது நம்ம ஒரு விஷயத்துல சக்சஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை அவங்க வந்து ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அந்த விஷயம் அவங்களுக்கு நடக்காம இருக்கும். அதனால அந்த ஒரு கோவத்தை வந்து நம்ம மேல காட்டுவாங்க. அதனால நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறத வந்து விரும்ப மாட்டாங்க, பிடிக்காம இருக்கும். அதை நம்மளோட சேர்ந்து சந்தோஷமா செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்ப வந்து நீங்க நினைச்சுக்க கூடாது, ஏன்டா இவங்க நம்மளோட தானே இருக்காங்க, இவ்வளவு நாளா நம்ம கூட இருந்த ஒரு பர்சன் நம்ம இந்த விஷயத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், அதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க, நம்மள அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, அதுக்காக அவங்க ஹாப்பியா ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்களோட மனசுக்குள்ள நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறத வச்சு என்ன ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா? இப்ப எல்லாருமே நம்மளோட சக்சஸ் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்படியும் மனிதர்கள் இருப்பாங்க. சோ அதை பத்தி நீங்க கேர் பண்ணிக்காதீங்க. உங்களோட கோல் என்ன அப்படின்றதுல மட்டும் கவனம் செலுத்தி வாழ்க்கையை பாருங்க, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். 9வது கசப்பான உண்மை, யாருனாலையும் நம்மளோட வாழ்க்கையை மாத்திர முடியாது. அதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. யாராவது நம்ம வாழ்க்கையை மாத்திடுவாங்க, இப்ப இருக்க சூழ்நிலையை நமக்கு மாத்தி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சு உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டே தான் இருக்கணும் வாழ்க்கை முழுவதும். நீங்களே எந்திரிங்க, எந்திரிச்சு போய் உங்களோட கண்ணாடியை பாருங்க. அந்த கண்ணாடியில தெரியிற அந்த ஒரு முகம்தான் நீங்க தான் உங்களோட வாழ்க்கையை மாத்தக்கூடிய மனிதர்கள். நீங்க இப்ப இருக்க சூழ்நிலைய நல்ல விதமா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களாலதான் முடியும். ஏன் எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட அந்த ஹெல்ப்பை எடுத்துக்கிறதுக்குரிய ஒரு மனப்பக்குவமோ அந்த மன சூழ்நிலையோ வந்து உங்களுக்கு அமையணும். அதுக்கு நீங்க தான் உங்களை தயார்படுத்திக்கணும். அப்பதான் நீங்க அவங்க கொடுக்குற ஹெல்ப்பை கூட எடுத்துப்பீங்க. அது மூலமா கூட உங்க வாழ்க்கையை மாத்திக்க முடியும். நீங்க அதுக்கு தயாரா இல்லாதப்போ ஹெல்ப் பண்றவங்க நினைச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் எப்படி மாத்திர முடியும்? சோ எப்பவுமே யாரும் நம்ம வாழ்க்கைய எந்த சூழ்நிலையும் மாத்திர முடியாது, மாத்தி கொடுக்கவும் மாட்டாங்க. நம்ம தான் நம்ம வாழ்க்கையை நல்ல விதமா மாத்திக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கசப்பான உண்மையா இருந்தாலும் இதுதான் ரொம்ப ரொம்ப 100% உண்மையான விஷயம். 10வது கசப்பான உண்மை, எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களா இருக்கணும்னு எப்பவும் முயற்சி பண்ணாதீங்க. அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. உங்களை சுத்தி இருக்க 10 பேருக்கும் நீங்க நல்ல விதமா நடக்கணும் அப்படின்னா அந்த 10 பேருக்கு தகுந்த மாதிரியும் உங்களை மாத்திக்கிட்டே தான் இருக்கணும். நீங்களா இருக்க முடியாது. அப்படி நீங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும்னு நினைச்சு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க மனசு கஷ்டமாகிறது மட்டும்தான் மிச்சமாகும். எல்லாருக்கும் நீங்க நல்லவங்கள ஆகவே முடியாது. 10 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்கு உங்களை பிடிக்கும், 5 பேருக்கு பிடிக்காம கூட இருக்கும். சோ அதனால எப்பவுமே வந்து இது ஒரு வாழ்க்கையோட நிதர்சனமான உண்மை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் நாம நல்லவங்களா இருக்க முடியாது. அதுக்கு முயற்சி செஞ்சு நம்மளோட நேரத்தையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை நினைச்சு எப்பவும் வருத்தப்படவும் செய்யாதீங்க. அவங்களுக்கு நான் என்ன பிடிக்கல, இவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு எப்பவும் வருத்தப்படாதீங்க. 5 பேர் உங்களுக்கு பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா 5 பேர் உங்களை பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. அதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கும். அவ்வளவுதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி எந்த வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அப்பதானே உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் நான் கொடுக்க முடியும். தேங்க்யூ.